வம்பும் தும்பு பண்ணிட்டு கம்பும் செப்புமா அலைதாமன மாதிரி இருக்கு. ஆத்திரம் பல்லாது ஞான பெண்ணு. பக்தர்கள் அமைதியா இருங்க. இன்னைக்கு ரொம்ப நேரம் உத்தரவு இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கணும். யாரும் ஆத்திரப்படக்கூடாது. அமைதியா இருங்க. வாங்கண்ணே, என்னென்ன செய்யணும் உங்களுக்கு? கொஞ்சம் கண்ணை மூடுங்கண்ணே, கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்கண்ணே. ஐயா ஆ 2 இருக்கு ஆட்டோ. ஓகே, உன் எல்லையில் நான் கருப்பசாமி இருக்கேன். என்னப்பா உங்கள் பகுதியில் நான் கருப்பசாமி இருக்கேன். அதேமாதிரி வடபுறம் பேச்சியம்மாள் இருக்கு. ஒரு நாகம் தோதான புற்று தெய்வமும் இருக்கு. அவங்களெல்லாம் என்னையும் நினச்சிக்கிட்டு நீ கேரளாக்காரன் லாட்ரி சீட்டு உனக்கு பரிசு விழுந்துருவான். வீட்டை மீடி தந்துக்கா போ. இந்தா பரிசு விழுந்துருன்னு தானே சொன்னேன், கிடைச்சிரும் போ. நல்லா இருப்பா. அதே குமளி தாயும் பிள்ளையும் அமைதியா இருங்க. எனக்கு அமைதி இல்லை, கொஞ்சம் அமைதியா இருங்க. எப்போ இந்த தாத்தா தான் உன்னை வர வச்சேன் தெரியுமாடி? காலில் வந்துட்டு வா. மாதவி பொன்மையிலாள் சோமர் கேப்பா ஓடா. இவங்க அப்பன் அனாதையாகி உன்னை தேடுவான். ஆனால் அதுக்கு பிறகும் ஒழுங்காக இருக்க மாட்டான். இந்த பிள்ளையுடைய எதிர்காலத்தில் அவள் கல்லூரியில் பேராசிரியராக பணி செய்வாள். நீடித்த ஆயுளும் செல்வாக்கும் தாரேன். இந்தா வெற்றி உண்டு. இந்த அடி புண்ணியம் வரல்வாய். இந்தா செல்வாக்க. குமளியா? ஓய் பொய் சொல்லுத யார்டி உனக்கு குமளியா? எந்த ஊர்? குமளியிலிருந்து காலில் வந்துட்டு வா. அண்ணா உங்களுக்கு எந்த ஊரு? பக்தர்கள் அமைதியா இருங்க. இருக்குமே அந்த ஊரா? என்ன இதயத்தை பற்றி என்ன கவலைகள்? தின்னானா? யார் தின்னா? இந்தா நல்லா என்ன வேணுமா உங்களுக்கெல்லாம்? அப்படியா? நான் ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு நீ பதில் சொல்லலையே. இதயத்துக்கு என்ன வேணும்னு கேட்டேன். சில சமயத்தில் அப்படி ஹார்ட் வந்து படபடன்னு அடிக்கி என்னமோ பிரச்சனை இருக்கும்னு பயந்துக்கிட்டு இருக்கியான். அதுதான் உன் இதயத்துக்கு என்ன வேணும்னு கேட்டேன். நீ புரியாமல் பேசுத, நான் புரிஞ்சு பேசுகிறேன். காலில் வந்துட்டு வா. எப்படி அடிக்கி? படபடன்னு அடிக்கி. ஒருத்தருடைய ஹார்ட் பீட்டவே நம்ம கண்டுபிடிச்சிருவோம். நீங்கள் ஸ்டெத்தஸ்கோப் வச்சு பார்ப்பீங்க, நான் அப்படி பார்க்க மாட்டேன். என்னடா குடிப்பியல? வெளியில் இருக்கிற ஒரு கலகலப்பு வீட்டுக்குள்ளே இல்லை. வீட்டுக்குள்ளே எதிரும் புதிருமாக வாக்குவாதமும் நிம்மதி குறைவுகளும் நடக்கும். கொஞ்ச நாள் அவ்வாறு இவ்வாறாக பிரிஞ்சு வேலைக்காக போயிட்டோம்னா சரி வரும் அப்படின்னு கிரகங்கள் இருக்கு. ஆனால் போக முடியாத சூழ்நிலைகள் வீட்டுக்குள்ளே நடக்கும். சரியா? 3 ஆண்டுகள் காலமாக கஷ்ட ஜீவனம், கடன்கள், மன உபாதைகள், உடல்நிலை குறைபாடுகள், உறவினர்களால் பகைமைகள், இவை அனைத்தும் நடக்கும். இருக்கும் இடம் பறிபெயருமோ என்ற ஒரு ஏக்கம் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது. கால் வந்துட்டுவாங்க. நமஸ்காரம் அண்ணா. எப்போ வந்து சிங்கப்பூர்ல இருந்து? எவ்வளோ பக்குவமாக அனுப்பி விட்டுட்டு நம்மகிட்ட பேசினார் தெரியுமா? வாடா. என்னடா வண்டி வச்சிருக்க? வண்டியை மாற்ற வேண்டாமா? எவ்வளோ நாளாவது வண்டி எடுத்து?
வண்டியை மாற்று. சொல்கிறத தப்புன்னு நினைக்கிறியா? ஸ்டார்டிங் ட்ரிப்பில் வந்தாச்சு, இன்ஜின் சரியில்லை, கார்பரேட்டர் சரியில்லை. நீ இருக்கிற ஏரியாவுக்கு அந்த வண்டி செட் ஆகாது. புரியுதா? 1.5 மாதம் டைம் தரேன், அதுக்கு உனக்கு பணமும் கிடைக்கும், நீ வண்டியை மாற்றிக்கா. அடுத்து உனக்கு வருமானத்துக்கு ஒரு சின்ன கடை வச்சு தரணும்னு நான் விரும்புகிறேன். அதுக்கு உனக்கு பணமும் தந்து வியாபார ஸ்தாபனம் ஆரம்பிச்சிருந்தா போதுமா? கால் வந்துட்டு என் பிள்ளை. தங்கத்துக்கு வாழ்க. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. பழனி மேலே ஆண்டவனுக்கு என்னமோ சொல்லிட்டு நீ போகலையாமலா? என்னல போகல? அப்படியா? மனத்துக்குள்ளே கொஞ்ச நேரம் அவரை நினைப்பாப்போம். நான் உள்ளுக்குள்ளே வரேன். வீட்டுக்கு பின்னால் பாம்பு அடிக்கடி வருது. சரி, கவலைப்படாத, எல்லாம் வெட்டி ஆக்கி தரேன். செல்வமாறு, என்னம்மா வேணும் உனக்கு? வேற இந்த பாரு, கடை தேர்ந்தாச்சு, கடை வச்சு தரேன். சந்தோஷம். பக்கத்தில் நூஞ்சு அங்கே தள்ளி இருக்கியாமா? புண்ணியமாக இருடா போ. 3 அல்லது 4 சிச்சி 3 குமிழியா இருப்பா? 3 ஏரியாவா? 8வது மைலா? 8வது மைலா 8ஆம் மைலா? 1 2 3 4 ஆம்பளை பையன் இருக்கான உனக்கு? கால் வந்துட்டு வா. அகத்தியர் தமிழை இந்த உலகத்துக்கு உருவாக்கிய ஒரு மகான். ஆனால் அகத்தியர் பேசுவதாக ஒருத்தர் கண்டமானிக்கு ஒரு ஒலியை எழுப்புகிறாரே, அகத்தியர் உண்மையிலேயே அப்படி பேசினாரா அப்படின்னு கேட்டால் அவங்க யாருக்கும் பதில் சொல்ல முடியுமா? அதனால் அகத்தியர் தமிழை உருவாக்குனாரா அல்லது இவர் சொல்கிற மாதிரி எதையும் உருவாக்கிட்டாரான்னு ஒரு சந்தேகமே இருக்குது. ஆனால் அவரை மாதிரி ஒரு மகான் இந்த உலகத்தில் பார்க்க முடியுமா? என்னம்மா வேணும் உனக்கு? அப்படியாம்மா? 1 2 என்ன? எத்தனை? 2 பேரா? 2வது பையன் யார் கூட பழகிக்கிட்டு இருக்கான்? அவட்டே ஓகே பண்ணிட்டான். ஒரு போலீஸ் கூப்பிடுறது என்ன விஷயம்? அவன் மேலே ஒரு எழுத்து இருக்குது போலீஸில். கால் வந்துட்டு வா. ஏய், யார்டா வச்சுட்ட? எனக்கு முடியாத தென்னா விட்டுப்பே அவன் கட்டியே. வாமா வா. 2 பேரும் கடங்குழி போயிடுவேன். உழைக்கிறத திங்கணும், பேசாமல் மலர்ந்தடிச்சு படுத்துக்கணும். சேர்த்து வைக்கணும், கடத்தை அடைக்கணும், பிள்ளையை காப்பாற்றணுங்கிறது இல்லை. அவன் குடும்பத்துக்குள்ளே குமுறிக்கிட்டு அலைதான். அதனால் இந்த நிலைகளை பார்த்தேன். அவன் பொண்டாட்டி அவன் கூட சேருவாங்கிறது நம்பிக்கை இல்லை. சேர்த்து வச்சு தாரேன், 6 மாதம் பொறுமையாக இருக்கு. அதுக்குள்ளே பணமும் தாரேன், நல்ல குணமும் தாரேன். கால் வந்துட்டு வரலாம். இது யார் இந்த பொட்டச்சி? பரவாயில்லையே. ஏய் நிடி, நல்ல காலில் விடலை. வேலைக்கு போகிற இடத்துல தேவையில்லாமல் 2 பேரும் போட்டு கொடுத்து குழப்பம் வந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? அதே மாதிரி இப்போ கொஞ்சம் கடன் கடும் இருக்குது. அடுத்து ஒரு இடத்த வேலைக்கு தேடிக்கிட்டு இருக்கேன், அது அமையணும். அது இல்லாமல் வேறு ஒரு தொழிலை பார்த்துட்டானே, இப்படி தான் வேலைக்கு போகணுமா அந்த உலகத்தில்? அதுதான் தெரியும், வேறு தொழில் தெரியாது. என்னப்பா அப்படியா? கால் வந்துட்டு வரலாம். முடியுமா? சரி, என்னப்பா வேணும்? வேலை வைத்திருந்தா போதுமா? கண்ணை மூடு கொஞ்ச நேரம். ஏய், இவன் வேலை காக்கான். எனக்கு ஒரு ஆப் வாங்கி தந்தாம்னா வேலை வாங்கி கொடுப்போம்.
ஏன் அப்படி சொல்லுதேன், அவன் ஏரியாவில் நான் கருப்புசாமி இருக்கிறான் இல்லையா, அங்கேயெல்லாம் வச்சு கும்பிடுவாங்க. அதை மாதிரி எனக்கு வாங்கி தர சொல்லுப்பா. நீ இந்தா அடுத்த மாதம் அங்கே வரும்பொழுது வேலையோடு வருவேன். சந்தோஷமா இருக்கு, திருப்தி அடைவேன். ஆமாம் ஆமாம் ஆமாம், எம்டி பாட்டில் இல்லை. கூடலூர் குண்டுமல்லி, கூடலூர் குண்டுமல்லி. எந்த ஊருண்ணே? என் உடல்நிலைகளில் இருக்கக்கூடிய கோளாறுக்கு காரணம் செய்வன கோளாறா அல்லது இயற்கையான பாதிப்பா? ஆனால் நான் 2 இடத்துல போய் கேட்டேன், செய்வனு சொன்னாங்க. அது உண்மையா இல்லையா? இதான் உன் கேள்வி. கால் ஒன்று. ஒருவனுடைய ஜாதகத்தில் சனி பகவானுடைய பார்வையும் செவ்வாயோடைய இருப்பும் மாறிடுதுன்னா அவனுக்கு பக்கவாதம் வந்துடும். அந்த பக்கவாதம் வர்றதுக்கு முன்னால பிரத்தியாரால வஞ்சனை நடக்கும். அந்த வஞ்சனையில் மன அதிர்வுகள் ஏற்பட்டு நரம்புகள் பாதிக்கப்பட்டுரும். அப்படி வந்தது தான் உனக்கு, புரியுதா? அதனால் இப்போ நிறைய கடன்களும் வந்தாச்சு. வீட்டில் இருக்கவா வேண்டாமாங்கிற ஒரு கேள்வி உள்ளத்தில் ஓடிடுது. ஒன்று வேண்டாம்னு முடிவுக்கு வந்துட்டோம். வயிறு உலத்தை பார்க்க இருக்கவா, குடும்பத்தில் இருக்கவா, ஒன்றும் புரியலையே கருப்பசாமி. வாழவா சாகவா, வரும்பொழுது கூட சில்லறையை பொறுக்கி எடுத்து வந்த மாதிரி இங்கே வந்திருக்க. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. அதனால் கடனை தீர்த்து தரேன், உடல் ஆரோக்கியத்தை நல்லாக்கி தரேன். வேறு என்னப்பா வேணும்? போதுமில்ல? கேரளாவில் ஒரு இடத்துல வேலையை கூப்பிட்றாங்க, போறியா? இந்தா செலவுக்கு வச்சுக்கா, சந்தோஷமாக இரு. என் இடத்துக்கு வந்து மகிழ்ச்சி அடைந்து சென்றா என்ற பாக்கியம் உனக்கும் கிடைக்கும், எனக்கும் கிடைக்கும். நல்லா கருப்பசாமிக்கு கால் வந்துட்டு வா. கல்யாணம் முடித்த 3 மாதத்தில் பொண்டாட்டியை அடக்காதவன் 4ஆவது மாதத்தில் அவன் அடங்கிடுவான் பொண்டாட்டிக்கு. அப்படி அடங்கி போன பையதான் நீ. கால் வந்துட்டு வா. நீ உட்காரு. எல்லாரும் சிந்திக்கிறது மாதிரி பேச முடியும் யாரும் நினைக்காதீங்க. நான் உலக இயற்கையை சொல்லுதேன். புரியுதா? பட்டுக்கொட்டேன்ட என்ன புரிஞ்சுது உங்களுக்கு? இவ்வளோ வயதுக்கு பிறகு புரிஞ்சது தான் தப்பு. வா பக்கத்தில். அவளை ஒரு ஆள் டைரக்ஷன் பண்ணுதாருங்கிற உண்மை உனக்கு தெரியும். அந்த வழிகாட்டி ஏன் இறக்கப்பட்டான்? எவன் ஒருவர் ஒரு பெண்ணுக்கு, எவன் ஒருவன் ஒரு பெண்ணுக்கு ஆறுதல் கூறுகிறானோ அவன் அவளை மெல்ல மெல்ல அடைகிறான் என்பது பொருளாகும். இதுதான் மானிட தத்துவம். என்னது தத்துவம்? எவன் ஒருவன் ஒரு பெண்ணுக்கு ஆறுதல் கூறுகிறானோ அவன் அவளை மெல்ல மெல்ல அடைகிறான் என்பது பொருளாகும். இதை புரிஞ்சுக்கணும். கதைன்னு நினைக்காத. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, புரியுதா? ஆறுதலை தேடிய பெண்ணும் மனதை மாற்று. ஆறுதல் சொல்கிறது மாதிரி சொல்லி குழப்பத்தை உருவாக்குறவனும் அறிவை மாற்று. அதான் எவன் ஒருவன் ஒரு பெண்ணுக்கு ஆறுதல் கூறுகிறானோ அவன் அவளை மெல்ல மெல்ல அடைகிறான். அதனால் மனதை திருத்தணும். அப்படி ஆறுதல் சொல்லி மன மாறுதலை உருவாக்கி பல பேர் கூறுதலுக்கு இடையாக உன் பெண் மாறிவிட்டாய். அவன் மனதை லேசாக தேர்தலுக்கு கொண்டு வந்து சேர்த்து வச்சா போதுமா? திருத்தி தாரேன். கால் வந்துட்டு வா. நீரு தப்பா சொல்லிட்டேனா? மேலே பட்டுருச்சோனே. வாடா தம்பி, கண்ணை முடுறா. என்னைய மட்டும் நினச்சிக்கா. இந்தா இதுலேருந்து 3ஆவது வாரம் பேச்சுவார்த்தை நடக்கும்.
கூட்டு வந்து சேர்க்குறேன். கொண்டாட்டி பொறுத்தனா என்னைய பார்க்க வருவீங்க. அடிக்கடி அல்லோ அல்லோன்னு சொல்லுவா. கொஞ்ச நாள் கண்டிக்காமல் இருந்துக்கா, நானே அந்த போனை பிடிங்கிருவேன். என்ன பார்ப்போம். முன்னாடி பாஸ்போர்ட்டுக்கு ரெடி ஆக்கியிருக்கா. புரியுதாடா? போக விட்டுறக்கூடாது, நிறுத்திடுவோம். ஓ கர்மசாமிக்கு அப்படியா தென்காசி எல்லை பணத்தை கட்டி வேதனை அடைஞ்சிருக்கமே அப்படின்னு ஒரு ஆள் வருது. யாரு? எங்கக்கா பணம் கட்டினீங்க? எவ்வளவு கட்டியிருக்கிய? 11 லட்சம். எனக்கு 1 லட்சம் தந்திருக்கலாம்ல. காலைல வந்துட்டு வா. எந்த ஊர் உங்களுக்கெல்லாம்? காலைல வந்துட்டு வா. பேவுள்ளியடா. அப்படி பணம் ரொம்ப இருந்தால் என்கிட்ட கொடுங்க, வீணா யார்ட்டையும் கொடுக்காதீங்க. என்னென்ன உட்காருங்க செல்ல மக்களே. இப்போ அந்த பணம் வேணுமா? அப்படியா? கண்டிப்பாக வேணுமோ? எதுக்காக கொடுத்தீங்க? அப்படியா? கொடுத்தது யார்? நீயா உங்கள் அம்மையா? வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு? எந்த ஊரில்? கண்ணமுடு, கண்ணாடியை கலத்து. என்னைய நினைக்கலையே, சும்மா கண்ணை முடிக்கிட்டு உட்காந்துருக்க. என்னைய நினச்சிக்கா. காலில் விட்டு வா. நீ உட்கார். இந்தா உன் பணம் 2 முறையாக வீடு வந்து சேரும். காப்பாயிட்டார். நல்லா இருக்கு. வா மகளே, ஓடியா. யாருக்கு? கண்ணமுடை. குடல்ல அவளுக்கு பிரச்சனை இருக்கு. கொண்டு வா, காப்பாயிட்டார். வா மகளே, நல்லா இருக்கு. பேராசிரியை ஆகுவாள். ஆனந்தமாக படிக்க வை. ஐஸ்வர்யமாக இருப்பாள். கர்மசாமிக்கு ரொம்ப குளைச்சல். யாரு ரொம்ப குளைச்சல்? நாகர்கோவில் பக்கம் குளைச்சல் வாங்க. தென்காசியில் உட்காருங்க. குளைச்சல் மட்டும் வாங்க. யாரெல்லாம் வந்தீங்க? முன்னாடி வர சொல்லுங்க. என்னையவா போட்டு சொன்னேன். கொஞ்சம் உட்காருங்க. ஆத்திரங்கொள்ளாது ஞான பெண்ணே. உட்காரு. யாரு? உங்களுக்கு எந்த ஊரு? குளச்சல். இது யாருடா? எனக்கு காது கேட்காதுமா, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன். வீட்டுக்காரரா? பக்கத்தில் வர வீட்டுக்காரர. என்ன வேணும்? உங்கள் ஊரில் நிறைய ஐஸாக கிடக்கு. ஐஸ் கட்டி தயார் பண்ணுவாங்களோ உங்கள் ஏரியாவில்? ரொம்ப குளிருத. ஐஸ் பார் மீன் தொட்டைக்கு கொடுப்பாங்க பொழுதுன்னு, அப்படி தானே? கால் வந்துட்டோம். ஊட்டிக்கு போகிறோம்னு வேற ஒரு ட்ரெயினில் ஏறி, போகாத ட்ரெயினில் ஏறி படுத்துக்கிட்டு காலையில் 5 மணிக்கு ஊட்டி வந்துருச்சுன்னு முடிச்சு பார்த்தானா. பார்த்தா அதே இடத்துல தான் வண்டி நிற்கி. குளிர் அது. ஏதாயே இதுவரையே பாதம் அணிஞ்சோம். உன் பேர் என்ன? எதுக்கம்மா எங்க இருக்கா? குடும்பத்தில் அவ பேரை வை. பொம்பளை பிள்ளை பிறந்துடும்.
கால் வந்துட்டு வா. இப்போ ஒரு பிள்ளையை எடுத்து வளர்க்கலாம்னு ஒரு சின்ன ஆசை. அது உன்னை காப்பாத்தாதுடி, வேண்டாம். நீங்கெல்லாம் குளைச்சலா விளைச்சலா? வா. ஒரு காலத்தில் கனவுல வந்து எதுக்கமா நிறைய சொன்னா காட்டினா, இன்னைக்கு ஒன்றுமே தெரியலையே. அதனால் குடும்ப தெய்வம் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம். புரியுதா? இந்த சித்திரையிலிருந்து ஒரு குழந்தை பாக்கியத்துக்குரிய ஏற்பாடு நடக்கும். பொம்பளை பிள்ளை பிறக்கும். நல்லா இருக்கும். வேற என்னடா வேணும்? பொறுமையாக இருக்க சொல்லுப்பா, சேர்த்து வைக்கிற வெற்றியாக்கி தரேன். பாதகம் இல்லை, உனக்கு வாத நீர் இறக்க இருக்கு, எல்லாம் மாற்றி தரேன். நல்லா. கர்மசாமிக்கு மகனை பற்றி கேட்க வந்தது யாரு? கால் வந்துட்டு வரலாம். என்னடி மீனாடுது என்னப்பா செய்யணும் மகனுக்கு? என்ன செய்யணும்? என் கையப்படி கண்ணை மூடு. ஒன்றும் சேர மாட்டேங்க. இப்போ சேர்ந்துருச்சு. நல்லபடி. ஓகே, விட்டுறலாம். கால் வந்துட்டு வா. வரலாம். இந்தா மனத்தை மாற்றியாச்சு, உன்னுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டாச்சு. செல்வமாக நடக்கும், வெற்றியாக நடக்கும். போய்ட்டு வா. நாமக்கல் நாமக்கல் நாமக்கல்லா? அங்கே தள்ளு. நாமக்கல்ல வாகனம் யார் வச்சிருக்கா? வண்டி வாகனம். என்ன வாகனம் வச்சிருக்கீங்க? கார். சொந்தமாக வச்சிருக்கல, தொழிலுக்கு வச்சிருக்கா? காதல் வாகனம் யார் வச்சிருக்கா? காதல் வாகனம் யாருப்பா வச்சிருக்கா? இவன்கிட்ட கேள்வி சொல்லுவான். வேறத கால் வந்துட்டு வா. தம்பி, உன் மனத்தை நல்லா கொடுக்கல. கஜினி முகமது 14 முறை படையெடுத்தார். ஆனால் 15ஆம் முறை ஜெயிச்சிட்டதாக நம்ம வரலாறுல பிடிச்சிருக்கோம். அது மாதிரி விடாப்பிடியாக இவனும் படையெடுத்துக்கிட்டு இருக்கான். அவள் விடை கொடுக்கணும், அவள் கொடுத்துருவா, ஒப்பம் கொடுக்க மாட்டேக்கான். என்னடா? கால் வந்துட்டு வா. பிள்ளை கொஞ்சம் ஃபோனில் இப்போ செழிம்பாக தான் பேசுதா, கவனிச்சேன். ஹலோ சுகம்மா, அத்தான் நீங்கள் நலமா, அப்படி தானே பேசுதா? உண்மையா இல்லையாடா? பின்ன என்ன? இன்னொரு அத்தாம்னா என்ன அர்த்தம்? அப்பனுக்கும் அம்மைக்கும் இருக்கக்கூடிய உறவை அத்து புதிய உறவில் வந்து சேர்ந்துட்டோம்னு அர்த்தம். அதை அத்ததுனால அத்தான். இதெல்லாம் ஒன்று கால் வந்துட்டு வா. அப்போ அம்மைக்குள்ள உறவை ஒரு பொம்பளைய அத்துட்டு இவன் சேர்த்துக்கிட்டான். என்னம்மா அங்கே வந்து அந்த உறவை அத்தான், அதுதான் எங்கள் அத்தான். இதான் உண்மை. என்ன இதுக்கு யாருக்கும் அர்த்தம் தெரியுமா? தெரியாது. அத்தான் சொல்லுங்க, விவரம் தெரியல. அதனால் பேசுறது இனிமையாக பேசுதா, உள்ள அங்கேருந்து தாண்டி வரமாட்டுக்க அப்படின்னு உன் உள்ளம் குமுறுது. நீ ஒரு பொட்டை பிள்ளையை பெற்று இன்னொருத்த லவ் பண்ணி அவள் இதே மாதிரி இருந்தால் உனக்கு அந்த வலி தெரியுமில்ல. கால் வந்துட்டு வா. இருந்தா ஆனால் உனக்கு அவள் தான் மனைவின்னு உறுதியாகிடுது.
இந்த தை மாதத்தில் அந்த பிள்ளையை அவங்க வீட்டில் கூப்பிட்டு விசாரிச்சிட்டாங்க. உன்னை விரும்புவதாக அவள் தெரியப்படுத்திட்டான். அதனால் அவள் மனத்தை மாற்ற முடியான்னு சொல்லி அவங்க ஒரு முடிவுக்கு வர வச்சுட்டேன். சேர்ந்து செம்மையாக கல்யாணத்தை முடிச்சுட்டு இருந்தால் போதுமா? கால் வந்துட்டுவான். அந்த வழக்கு இன்னும் 1 வருஷத்துக்கு ஓடும். ஆனால் உனக்கு பாதகம் இல்லை, வெற்றியாக்கி தர பணம் கிடச்சாச்சு, போ நல்லா. கர்மசாமிக்கு தொழில் சம்பந்தமாக பாதிக்கப்பட்டு வந்தது யார்? என்னம்மா தொழில்? கால் வந்துட்டாங்க. காது அடைக்க என்ன விஷயம் வருதா? ரொம்ப கெமிக்கல் வாடையாக இருக்க உங்கள் கம்பெனிக்குள்ளே. உங்கள் பில்டிங்கை ஒட்டி கிழக்கு திசைக்கு போனேன், ஒரு அம்மன் கோயில் இருக்குது சரிண்ணா. அதை தாண்டி இன்னொரு டேனிங்கில் போனால் இன்னொரு கிராமத்துக்கு போகிற வழி, அங்கே ஒரு சின்ன விநாயகர் இருக்கார் சரிண்ணா. கால் வந்துட்டு வாங்க. மணி இதில் 6:30 வாங்க. சும்மா இருக்கிறானே, இந்த ஊர் கேள்விப்பட்டேன், அவர் கேள்விப்பட்டேன். உன்னுடைய தொழிலை போய் பார்த்தேன். ஏற்கனவே உங்கள் எல்லைக்குள்ளே கருப்புசாமி வராரு சரிண்ணா. உங்கள் எல்லைக்குள்ளே கருப்புசாமி வராரு இருக்கார். பரம்பரை நம்ம முறையிட்டு வணங்குதோம். 3 ஆண்டு காலங்களாக தொழிலில் சரிவும் கடன்களும் மனவேதனைகளும் நடக்கும். ப்ராடக்ட் பண்ணதை ஏற்றுமதி செய்கிறாங்க, அமௌண்ட் வந்து சேர மாட்டுக்கு, சரியான நேரத்தில் வரமாட்டுக்கு. இப்போ கொள்முதல் கொள்வதற்கு சூழ்நிலைகள் சரியில்லை, வேலை ஆட்களும் ஒழுங்கான நிலைகளில் இல்லை. இதுதான் உங்கள் நிலைமை. இதை சீராக்கி பணத்தை வர வைக்கணும், கடனை தீக்கணும். வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? அந்த தொழில் சொந்தமான டாக்குமெண்ட்டை பற்றி அடுத்தவங்ககிட்ட என்ன பேச்சு உங்களுக்கு? கால் வந்துட்டுவாங்க. அப்பாட வரலாம். சிவாய நமவோம் சிவாய நமவோம். என்னம்மா வீட்டுக்கு சிவபெருமான் வராரா? என்ன விஷயம்? நமச்சிவாயம் பாடுவீடா? சிவலிங்கம் வச்சுருக்கிய, அதான் சிவாய நமன்னு சொன்னேன். இந்த கடனை தீர்த்து தரேன், தொழிலை உருவாக்கி தரேன். வார வேளன் போய் அடுத்த வேலைக்கிழமை என்னை வந்து பாருங்கள். செம்மையாக்குறேன். ஒரு கேள்வி இருக்குது, சொல்லுமா? வேலை வாங்கி தரேன், கல்யாணத்தை பற்றி பின்னால் கேள்வி. நல்லா போயிட்டோம். தான் பணம் தந்திருக்கேன், காவாசி கிடச்சிரும், ஏன் கவலைப்படணும்? கர்மசாமிக்கு குடும்பம் உறவுக்குள்ள ஒரே வாக்குவாதமும் பிரச்சனையுமா இருக்குன்னு ஒருத்த மன வருத்தப்படுதானா? யாருப்பா? என்னண்ணன் என்ன அண்ணன் என்ன அண்ணன் என்ன அண்ணன்? யாருக்கெல்லாம் பிரச்சனை? புரியல. பையன் அவனை நோண்டு விட்டு வெளிக்கிறாங்க, அவன் பிரச்சனை பண்ணுறான். காடு வாங்கிக்கலான்ட்டு அவன் நோண்டு. யார் அது? கால் விட்டு வா. உன் பையனும் பொல்லாத பைய தாண்டி. ஏய் தம்பி, கட்டிக்கார பைய, கை சகையெல்லாம் காட்டி ஆளை வர வைக்கான். கால் வந்துட்டு வா. கட்டிக்கார சரி, அது இல்லாமல் இருக்க முடியுமா? என்ன உன் பையன் உனக்கு எதிரி ஆகிறதுக்கு வேண்டிய ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம், கோர்ட்டுக்கு போகலாம், அப்படின்னா பஞ்சாயத்து வச்சு ஒன்று 2 ரவுண்டு கேட்கலாம். அப்படி நடக்காமல் சமரசமாக்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. இந்தாப்பா
அவன் மனம் அடங்கும். வெற்றியாக்கி தரேன். இந்தா இன்னையிலிருந்து ஒரு படி வளர்ந்துருவ போ, வெற்றி உண்டு. ராசிபுரம் நாமக்கல்னாலும் வாரி ராசிபுரம். அப்போ நான் தான் பைத்தேரப்ப என்ன ராசிபுரம் உங்களுக்கு கால் வந்துட்டு வாங்க. வணக்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? என்ன வேணும்? பொண்டாட்டியை காப்பாற்றி தரேன், பையனை பற்றி இப்போ கேட்கக்கூடாது. சம்மதமா? கால் வந்துட்டோம். பக்கத்தில் வரலாம். கண்ணை முடிக்கா. என்னைய பண்ணுறேண்ணே? இந்தாப்பா, மனைவியுடைய நெற்றியில் இந்த கனியை கொண்டு வை. உசாரா இழந்துருவா, நோயிலிருந்து விடுதலை ஆயிடுவா. ஓடிப்போ. கர்மசாமிக்கு கொடுத்த பணம் வரணும்னு சொல்லி வேதனைப்பட்டது யாரு? பணம் வெளியில் கிடக்க. யாருமா? எவ்வளோக்கா கொடுத்துருக்க? எவ்வளோ கொடுத்துருப்ப? காலில் வந்துட்டு வா. நமக்கும் வாங்கி, யாருக்கும் பணம்னா அந்த அக்காட்ட கிளங்க லட்ச லட்சமாக வாங்கி தருவாங்க. இவங்களை நம்பி கொடுக்க ஆள் இருக்கு. நல்ல காலில் விடலை, இன்னொரு தரம் காலில் விட்டோம். அவசியம் இல்லாமல் உதவி செய்தவனு சொல்லி விதவிதமாக பணத்தை வாங்கி கொட்டிட்டிய. இப்போ உன்னை போலீஸ் விசாரணைக்கும் கோர்ட்டுக்கும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையா? இதுலேருந்து எப்படி தப்பிக்க போகிற? ஊரை விட்டு ஓடியாச்சுன்னா எந்த பையன் கேட்பான்? என்ன பண்ணுறது நீ? எங்களுக்கு என்ன போக தெரியாதோ? பஸ் இருக்குது, கார்டு இருக்குது, கை இருக்குது, ஆதார கார்டை வச்சு உன்னை எங்கே இருந்தாலும் தட்டி எடுத்துருவேன்னா. கால் வந்துட்டு வா. என்னடா தம்பி கேட்டால் என்கிட்ட ஒன்றும் இல்லை. இந்தா கேஸ்லேருந்து தப்பிக்க வைக்க, கடனை தீர்க்க வழிவகுக்கிறேன். அது எப்படி சாமி? மேஜிக்கில் செய்வீங்களா? என்ன அப்படி தானே கேட்க? மேஜிக்கில் தான் உனக்கு பணம் வரும், உன் கடன் தீரும். போ. கருதாமிக்கு சிவனடியார் காரைக்கால். காரைக்கால் காரைக்கால் ஜெய் பகவதி அகிலாண்ட ஈஸ்வரி பிரம்மாண்ட நாயகி. காரைக்கால் தலைவன் தலைவி, கணவன் மனைவி, போறவளே போறவளே பொண்ணு ரங்கம், ஒன்றும் புரிஞ்சிக்காம போறையடி சின்ன ரங்கம். ரங்கம் காடு வயல படைச்சி இந்த கன்னி பொண்ணையும் படைச்சி, உன் கண்ணு ரெண்டும் என் படைச்சா யாச மச்சான். சொல்லு மச்சான். வாங்கப்பா வாங்க. உன் பிள்ளைய கேட்டேன். தேவையில்லாம ஆசை வச்சு ஒன்று விட்டு பிரிஞ்சு போயிடுது. யாரும் மயக்கி கொண்டு போனாங்களா? இயற்கையாக கொண்டு போனாரா? இவளா மனசு மாறி போயிட்டாளா? இப்படி பல்வேறு குழப்பம் உங்க ரெண்டு ஒரு இதயத்துக்குள்ள இருக்கு. கால் வந்துட்டாங்க. கிளவி சின்ன பையிட்ட மயங்குதான், சின்ன பிள்ளை கிளவிட்ட மயங்குதான். இந்த உலகத்தில் என்ன சொல்ல? என்ன ராஜன் வாங்க. உன் பிள்ளைய பார்த்தேன், கொண்டு வந்து சேர்த்துட்டா போதுமா? ரெண்டு ஒரு கண்ண முடி உட்காரு. அமைதி. 27 நாளில் பலனோடு வருவாய். இப்படி சென்று வா மகனே
சென்று வா அவையை வென்று வா மகனே. அவ மனது இன்னொருத்தக்கிட்ட மயங்கி இருக்கு. செவுட்டில் படார்னு அடிச்சிட்டேன், மாறிடுவா, ஓடிப்போ. பொம்பளை பிள்ளைகளை நெருப்பு கணக்க வளர்க்க வேண்டியிருக்கு. அப்படி இல்லைன்னா ஃப்ரீடமாக வளர்க்க வேண்டியிருக்கு. அமைதியா இருக்கலாம், சாமி சொல்றது கேட்கலாம். அப்படி நீங்கெல்லாம் காரைக்காரா, திருநள்ளாரா? 1 2 3 4 5 பாண்டிச்சேரிக்கு உங்கள் ஊர்லேருந்து 49 கிலோமீட்ரு. சரானா? தருணம்பாடி காலில் வந்துட்டு வா. என்ன பாடி? ஹாட் பாடி இல்லைடா, எனக்கு ஹீட் பாடி. நீ உடனே தப்பாக நினச்சிடாத. கேட்கணுமா? பிறகு கேளுங்க, நான் தாரேன். வெயிட் பண்ணுங்க. ஒரே கேள்வி கேடு பார்ப்போம். இவ்வளவுதானா? காலில் விழுந்துக்கா, காலில் விழுந்து வா. வாமா வா. சதா காலகட்டம் பையன் ஊர்வலம் வரானம்மா. கல்யாணம் முடிச்சு வச்சா போதுமா? ஒரு கால் கட்டு போட்டு விட்ருவோமா? கண்ணை மூடு பார்ப்போம். ஒரு பாட்டு சத்தம் கேட்கடா. பக்கத்து வீட்டு பருவ மச்சான் பார்வையிலே படம் பிடிச்சான். இப்போ எல்லாருமே செல்லில் படம் பிடிச்சிடலாம்ல. செல்லு வர்றதுக்கு முன்னாலே அன்னைக்கு சொல்லியிருக்கான், பார்வையிலே படம் பிடிச்சான்னு. அது எப்படி? நம்ம கண்ணே ஒரு பெரிய கேமரா. பார்த்துட்டு அங்கிட்டு போயிட்டாலும் அந்த முகம் கடுக்குள்ளேயே நிற்கும். உண்மையா? அந்த படத்தை அவன் சொன்னான். இன்றைக்கி செல்லு படத்தை நம்ம சொல்லுதோம். அதனால் ஒருத்தி படம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா, செல்லில் இருக்குது. அதையே முடிச்சுருவோமா? காலில் வந்துட்டு வா. பங்குனி உத்தரத்துக்கு பிறகு பெண் அமையும். இதெல்லாம் சாதாரண பழக்கம், நடக்காது. உண்மையான பெண்ணை கொண்டு வந்து சேர்க்குறேன், பணத்தையும் தாரேன்.